வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நவராத்திரி வந்துட்டா எல்லாருக்கும் நவராத்திரி ஸ்பெஷல் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. மஞ்சள், குங்குமம், வரவாழை, சின்ன குழந்தைகளுக்கு பென்சில், ரப்பர் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருப்போமா. நம்ம நவராத்திரிக்கு முதல் நாள் வந்து பிரசாதம் அப்படின்னா வெண்பொங்கலும் வெள்ளை மூக்கடலையும் நைவேத்தியம் பண்ணி நம்ம காத்தால முடிஞ்சால் காத்தால வெண்பொங்கலும் வெள்ளை மூக்கடலையும் கொண்டக்கடலையும் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ரெண்டாம் நாள் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா புளிக்காய்ச்சலும் பச்சைப்பயிறு. இங்கே பாருங்கள், இதுதான் பச்சைப்பயிறு. இதை வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 2 சவுண்டு போட்டுட்டு நம்ம சுண்டல் பண்ணணும். ஸோ ரெண்டாம் நாள் நைவேத்தியம் என்ன? புளியோதரையும் பச்சைப்பயிறு சுண்டலும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் நான் ரெண்டாம் நாள்லேருந்து போடுறேன். முதல் நாள் என்ன? வெண்பொங்கலும் வெள்ளை மூக்கடலையும் நைவேத்தியம். ஸோ இன்றைக்கி ரெண்டாம் நாள் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். புளியோதரெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டேன். நீங்கள் சப்போஸ் அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், நான் ரெடிமேட் மிக்ஸ் பண்ணுறேன்ல, அதை வச்சு இன்றைக்கி நான் பண்ணிடலான் இருக்கேன். இந்த புளியோதரை லிங்க் வேணும், இது இன்ஸ்டன்ட் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னா நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை மேலேயோ லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நான் வேறு இது இல்லாமல் இதை சேல்ஸ் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் லிங்க்கை பார்த்து பண்ணுங்க. பண்ண முடியாதவாளுக்கு தான் இது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸை வச்சு தாளித்து சாதம் போட்டு புளியோதரை சாதம் பண்ணிவிட்டு பச்சை பயிரை வச்சு சுண்டல் பண்ண போகிறோம். பச்சை பயிறு நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊற போடணும். காத்தாலேருந்து குளிச்சுட்டு வந்த உடனே ஊற போட்டாலும் சரி, இல்லை சாயந்தரம் காத்தால ஊற போட்டு சாயந்தரம் வந்து சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணாலும் சரி. ஏன்னா அவாவாத்தில் ஒரு வழக்கம் இருக்கும். அந்த வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கடுகு போட்டேன். கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 2 மிளகா வேணும்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னா 2 குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். இல்லை நீட்ட மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ கடுகு வெடிச்சிடுத்து. கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டுற போகிறோம். என்ன, இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போட்டுறேன். ஏன்னா வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பமான வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சிருத்து, வேர்க்கடலை போட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். இதை நல்லா மொறுமொறுன்னு ஆன பிறகு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். உங்களுக்கு புளியோதரைனாலே கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்போ வாங்குகிறேன். நம்ம எள்ளு வாங்கி கொடுத்தா அவளே அரைச்சி கொடுத்துருவா. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எள்ளு அந்த இதை கூட செடிக்கு கொண்டு போட்டுடலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி செக்கு ஆட்டுற இடம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வெடிச்செடுத்து மொறு நான் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புளியோதரை மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் போட போகிறேன். சரிங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் நான் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கருப்பு புளி. இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுட்டும் கிளறலாம். 2 விதமாக கிளறலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸை வச்சு பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ கடுகெல்லாம் வெடிச்சு எடுத்து நல்லா பாருங்கள் ப்ரௌனாக எடுத்து இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸை ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கலரிட்டேன். இதை கலரிட்டு இதில் சாத்தை போட்டு நம்ம கலரினோன்னா சூப்பர் புளியோதரை ரெடி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு வெளியூருக்கு போகிறோன்னா டக்குன்னு இதை பண்ணிக்கலாம். இதை பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு அவசரத்துக்கு சாதம் கட்டணுன்னா ஆகும். யாராவது திடீர்னு வந்துட்டா நம்ம பாட்டில் வெறும் ரசம் தான் இருக்குன்னா இதை பண்ணி போட்டுடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாதம் மாதிரி. அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இந்த டைம் கிடைக்கும்போது நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறேன். ஆனால் அது வந்து முடியாத வாழ்க்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் சாத்தை போட்டு கிளற போகிறேன். சரிங்களா? இப்போ சாதம் ஏற்கனவே வெடித்து வச்சுட்டேன். அதனால் அதை அப்படியே போட்டு கிளற போகிறேன். உங்களுக்கு மிளகா வேணும்னா 2 சேப்பு மிளகா போட்டுக்கலாம். நான் போடலை. இங்கே உங்கள் சாய்ஸ் அது. இப்போ சாதம் போட்டாச்சு. இப்போ சாத்தை போட்டு கிளறோம். இதில் வந்து கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சம் மிளகு பொடி போட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறது இல்லை, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சோண்டு மிளகு பொடியும் தூவிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் மிளகு பொடி தூவில்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டுக்கும் டேஸ்டாச்சு. சாமிக்கு காரியத்துக்கு எல்லாத்துக்குமே மிளகு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சம்பா சாதம் அப்படின்னு பண்ணுவாள், அது வந்து நடராஜ பெருமான். அதனால் அந்த மிளகு சாதத்தை தான் சம்பா சாதம் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோ விசேஷம் மிளகு சாதம் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. ஸோ நம்ம இன்றைக்கி செகண்ட் டே
அதாவது நவராத்திரியின் 2ஆம் நாள் பிரசாதமான புளிக்காய்ச்சல் புளியோதரை சாதமும் பச்சைப்பயிறு சுண்டலும் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம புளியோதரை ரெடியாக எடுத்து சுண்டலும் இன்றைக்கி நைவேத்தியம். முதல் நாள் நைவேத்தியம் போடலை, அதனால் எக்ஸ்கியூஸ். இப்போ முதல் நாள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். வெண்பொங்கலும் வெள்ளை மூக்கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலை, அந்த சுண்டலும். சரிங்களா? இப்போ நம்மளோடது சூப்பராக ரெடியாக எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சுண்டல் பண்ண போகிறேன். சுண்டல் ஏற்கனவே நான் ஊற போட்டு வேக வச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு லேட் ஆகிடுறது, வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரையும் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ப்ளஸ் வந்து புளிக்காய்ச்சலும் போட்டிருக்கேன். புளிக்காய்ச்சலாக பண்ணியும் கூட நீங்கள் இப்போ செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் புளிக்காய்ச்சல் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நான் கலர போகிறேன். அது நான் எங்கள் வீட்டுக்கு கலறேன். இப்போ வந்து நம்மளோடது புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. அடுத்து சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை எடுத்து வச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பைத்தம்பருப்பை வச்சு சுண்டல் பண்ண போகிறோம். இதை வந்து நான் 1 ஹவர் வெந்நீரில் ஊற போட்டு 2 சவுண்டு போட்டேன். நல்லா இதை பாருங்கள், மெத்துன்னு வெந்திருக்கு. இப்படி அமுக்கினா அமுங்கிறது பாருங்கள். அந்த அளவுக்கு பண்ணோன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்குன்னு இருந்ததுன்னா பெரியவாலாம் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நார்மலாக வந்து சுக்லபட்சத்தில், புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை ஆரம்பித்து நவமி வரைக்கும் இந்த 9 நாட்களை நவராத்திரியாக விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த முதல் 3 நாள் யாருக்கு அப்படின்னா துர்கைக்கு, அடுத்த 3 நாள் யாருக்கு லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் யாருக்கு சரஸ்வதிக்கு. இந்த மாதிரி அந்த 3 லக்ஷ்மிக்கும் வழிபடுறோம். இப்போ வந்து துர்கைக்கு முதல் 3 நாள் பண்ணும்போது நம்ம அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும், அட்சதை, அப்புறம் மஞ்சள், சந்தனம், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், பலவிதமான பழங்கள், பிரசாதம், பஞ்சபாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அஷ்டோஸ்திரம் டெய்லி பண்ணினோன்னா ரொம்ப விசேஷம். அதாவது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம சாயந்தரானா இந்த மாதிரி முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும் நம்ம அஷ்டோஸ்திரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு நிறையா உதிரி புஷ்பம் வாங்கி வச்சுட்டு கலசம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணோன்னா ஸ்ரத்தையோட ரொம்பவே பகவானோட அருள் கிடைக்கும். நம்ம பண்ணுறோம். நம்ம குழந்தைகள்லாம் நம்மளோட பழக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் பெரிவா ஏற்படுத்தின எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த பருப்பு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க, அது ஒரு நல்ல சக்தி. இந்த மழை காலத்தில் நிறைய ஃபங்கஸ் அதெல்லாம் வரும். நமக்கு எதிர்ப்பு சக்தி வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும்னு தான் இந்த மாதிரி இந்த பண்டிகை ஏற்படுத்தி இதை இப்படிலாம் நைவேத்தியம் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு புளிக்காய்ச்சலும் பைத்தம்பருப்பு சுண்டலும் 2ஆம் நாள் நைவேத்தியமாக பண்ணுறோம். இந்த சுண்டலை இப்படி வேக வச்சு வச்சுருக்கேன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்கே பாருங்கள், தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன ப்ராசஸ்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஆகிடும். இதில் மஞ்சப்பொடி வேணும்னா நீங்கள் மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சாமி நைவேத்தியத்துக்கு உண்டு. சரிங்களா? இது அப்படியே போட்டு பண்ணலாம். ஆனால் நான் வந்து அரைச்சி பண்ணும்போது தெரியாது, எடுத்து போட முடியாது. லைட்டாக மைல்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும்ன்றதுனால நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், இப்போது நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது காயட்டும். காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுப்போம். சரிங்களா? கடுகு வெடிக்கிறது. நீங்கள் வேக வைக்கும்போது கூட அரை கல் உப்பு போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டால் போகிறோம். ஆனால் இந்த புளியோதரை மிக்ஸ் இருக்குல்ல, நான் பண்ணதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சாதம் கலரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா சில பேர் அதை தொட்டுக்க கூட தொட்டுப்பாங்க. அதனால நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுவேன். நீங்கள் சாதம் கலரும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிக்கிறது. 2 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. கடுகு வெடிச்செடுத்து மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இப்போ மெதுவாக நம்ம தள்ளுறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுண்டல் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வெந்ததுனால நம்ம ஒன்றும் ரொம்ப கிளற வேண்டாம். இப்போ நம்ம பொடி பண்ணதை தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சியை போட்டுற போகிறோம். போட்டு ஒரு கிளறிட்டோன்னா நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம்
நம்ம என்ன பண்ணணும், உப்பு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் கொஞ்சம் உப்பு போடுவேன், நான் ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு போட்டு வேக வச்சதுனால. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான சுண்டலும் புளியோதரையும் ரெடி. நான் சொல்லிட்டேன், புளியோதரை மிக்ஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் சாதம் போட்டு கிளறும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதை சம்டைம்ஸ் எங்கள் பையன்லாம் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் தொட்டுப்பான் குழச்சி. அதனால் நான் எப்போவுமே அதை கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் இது பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 2ஆம் நாள் நெய்வேத்தியம் ரெடி. அதே மாதிரி அஷ்டோஸ்திரம் படிங்க. எல்லா இடத்துலையும் புக்கு அவைலபிள் இருக்குது. புக்கு இல்லையா, நெட்லையே எல்லாம் கிடைக்கிறது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அழகாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, உக்காந்துக்கோங்க. உதிரி புஷ்பம் நிறையா வச்சுக்கோங்க, பிரமாதமாக அர்ச்சனை பண்ணுங்கள். அதுலேயே லைக்கியம் ஆயிடணும் பகவானோடு. அப்படியே நம்ம அந்த நேரத்தில் அவரை தவிர்த்து வேறு நினைவே இருக்காது. அப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுத்து பாருங்கள். நம்மளோட சுவையான பைத்தம்பருப்பு சுண்டல் ரெடி. பச்சைப்பயிறு சுண்டல், பச்சைப்பயிறு நான் தான் தெரியறது நிறையா பேருக்கு. அதனால் இதுவும் புளியோதரையும் 2ஆம் நாள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, வரவாளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் எனது உளம் கனிந்த இனிய நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். வர சுமங்கலி எல்லாருக்குமே நம்ம எப்போவுமே மஞ்சள் குங்குமம், எதுவுமே முடியலன்னா வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ₹1 காயின் வச்சு கொடுத்தா கூட போகிறோம். ரொம்ப நம்ம பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கி தரணும்னு இல்லை, நம்ம வசதி என்னவோ அது. ஆனால் கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு கொடுங்க, அது பெரிய ஒரு இது. சுமங்கலிக்கு கொடுக்கும்போது அது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தில் சேர்ந்துடும். பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைனில் இருங்க. 3ஆவது நாள் 4ஆவது நாள் எல்லாம் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் மாத்திரம் பார்க்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடணும். லைக் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் கொடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிக்கோங்க. நிறையா ஷார்ட்ஸ் போடுறேன், அதெல்லாமும் பாருங்கள். அப்புறம் என்னோடய ப்ராடக்ட்லாமும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு. ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.